குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம இந்த பதிவில் வரக்கூடிய பராபவ ஆண்டில் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம மேஷம் முதல் கடகம் வரைக்கும் ஒரு 4 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பார்க்கலாம். இந்த பதிவில் சிம்ம ராசியை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான காலகட்டம்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த பராபவ ஆண்டு முழுவதுமே சனி மீனத்தில் இருக்க போகிறாரு, அஷ்டம சனி. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைக்கும் ராகு 7ஆம் இடத்துல கும்பத்துலேயும் கேது சிம்மத்துலேயும் இருக்க போகிறாரு. ஸோ இது ஒரு பக்கம் பிரச்சனை. இதுக்கு அடுத்தது இவ்வளோ நாள் லாபத்தில் இருந்த குரு வரக்கூடிய குரு பயிற்சியில் விரயத்துக்கு வரப்போகிறாரு. அவர் விரயத்துக்கு வர்றதுனால ஒரு நன்மை என்ன அப்படின்னா, அஷ்டம சனியுடைய கெடுபலன்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். அதனால் அஷ்டம சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும். ஆனால் இது நாள் வரைக்கும் லாபத்தை கொடுத்த குரு அதிக சுப விரயங்களை கொடுக்க போகிறாரு. அப்போது விரயங்கள் அப்படின்னு சொன்னால் வீண் விரயங்களாக இருக்காது, சுப விரயங்களாக இருக்க சான்ஸ் அதிகம். இப்போ திருமணம், ஒரு நல்ல நிகழ்ச்சி, அதுபோல் ஒருவருக்கு உதவி பண்ணுறது, ஒரு டொனேஷன் கொடுக்கறது, இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராகு கேதுவோட அமைப்பு பெரிய அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ராகு 7ஆம் இடத்துலேருந்து இந்த ராசியை பார்க்குறதால ஓரளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் பெருசாக ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமை இருக்கும், ஒரு சில விஷயங்கள் தடங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும், நண்பர்களுக்குள்ளே சில பிரச்சனைகளும், பிஸ்னஸில் கூட ஒரு சில பேருக்கு ஏமாற்றங்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அஷ்டம சனின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையால் சனி ஒரு சில நன்மைகளும் தருவார். இப்போ வெளிநாடு பிரயாணம் கொடுப்பார், ஒரு சில பேருக்கு பண வரவு அதிர்ஷ்டத்தின் மூலமாக கொடுக்க சான்ஸ் இருக்குது. பிஸ்னஸில் ஓரளவுக்கு பணம் பார்க்க முடியும். அதுபோல் சோஷியல் மீடியாலையும் ஒரு சில பேருக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் குரு ஒரு 4 மாதம் கழித்து இந்த ராசியிலே வந்துடுவார். அந்த காலகட்டத்தில் ராகு கேதுவோடைய கெடுபலன்கள் குறையும். ஆனால் திருப்பியும் அஷ்டம சனியோடைய பிரச்சனைகள் தொடங்கும். ஸோ அடுத்த 4 மாதத்துக்கு சனியால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறுபடியும் ஆரம்பிக்கும். இப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு முதல் 4 மாதத்தில் இந்த ராசிக்கு 4, 6, 8 இந்த இடங்களை பார்க்குறதால ஓரளவுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். வண்டி வாகன சேர்க்கை அமைய சான்ஸ் இருக்குது. அதுபோல் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதால ஒரு சிலருக்கு தேவையற்ற விரோதிகள் சம்பாதிக்கக்கூடிய சூழலும், கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். இப்போது இவங்களும் யாருக்கோ பணம் கொடுத்துருந்தா அந்த காலகட்டத்தில் கிடைக்காது. அதுபோல் இவ்வளோ ஈஸியாக ஒரு லோன் வாங்க முடியாது. பணம் சில கஷ்டங்கள் இவங்களை ஏற்படுத்த சான்ஸ் இருக்குது. அதாவது பணம் இல்லாமல் பேங்க்கில் போய் லோன் எடுக்கக்கூடிய சூழலாம் சில பேருக்கு பிஸ்னஸில் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடத்தை பார்க்குறதால அதிர்ஷ்டம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இப்போ குரு ராசிக்கு கடைசி இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் வரும்போது அவர் ராசியில் திக்பலம் அடைகிறதுனால அந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய குரு ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுத்துவார். அப்போ சொந்த ஊரில் இருக்கிறவங்கன்னா வேறு ஒரு ஊருக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமாவோ ஒரு வேலை விஷயமாக போகிறதுக்கான சூழல் ஏற்படும். ஒரு சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட சலுகைகள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலே போஸ்டிங்ஸ்லாம் கிடைக்கும், வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும். இப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு 5, 7, 9 இந்த இடங்களில் பார்க்குறதால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதும், குழந்தைகளால் நல்ல சப்போர்ட் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதால திருமண யோகம் இருக்கும். இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நல்ல திருமண வாழ்க்கை, ஒரு சில பேருக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதால இவங்களுக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போ நிலம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல். இப்போது ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு சில பேருக்கு பணம் பார்க்க முடியும். அதுபோல் அரசு சம்மந்தப்பட்ட
சில துறைகளில் இவங்களுக்கு லாபம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இந்த ஆண்டு இறுதியில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில் ராகு 6ஆம் இடமும் கேது 12ஆம் இடம் வருது ஓரளவுக்கு நன்மை. அந்த அமைப்பில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாடு பிரயாணம்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ராகு கேதுவோடைய அமைப்பால் ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றம், டெக்னாலஜி வைஸ் நிறைய பேருக்கு புதிய விஷயங்கள்லாம் கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். கேதுவோடைய அமைப்பால் சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் எல்லாம் கிடைக்கும். வெளிநாடு பிரயாணமோ வேறு ஒரு மாநிலத்துக்கு போகிறதுக்கான ஒரு சூழலோ, குலதெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் டூர்லாம் போவாங்க. அதுபோல் ஆலய விஷயங்களுக்காக ஒரு கும்பாபிஷேகம், ஒரு குடமுழுக்கு, இது போன்ற சில நிகழ்ச்சிகளுக்கு இவங்க பணம் கொடுத்து உதவக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆண்டு இறுதி 2026 இறுதியிலேருந்து ஓரளவுக்கு சிம்மராசிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடகத்தில் வரக்கூடிய மறுபடியும் இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கடகத்துக்கே வந்துடுவார். ஸோ அடுத்த ஒரு ஜனவரி மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு அவர் அஷ்டம சனியுடைய பிரச்சனைகளை தடுப்பார். அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவும் பயிற்சியாக இருப்பாங்க. குருவோட அமைப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சனியோடைய அமைப்பு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜனவரி 2027 இந்த சிம்மராசிக்கு பிரச்சனைகள் ஓரளவுக்கு கம்மியாகும். ஆனால் அது வரைக்கும் ராகு கேதுவாலேயோ சனியாலேயோ மாற்றி மாற்றி பிரச்சனை ஏற்பட்டு தான் இருக்கும். அப்போ 2026 காட்டிலும் 27 ஓரளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம்.